இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட், சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி நமது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலோடு பேசியிருக்கிறார். இந்த பேச்சு அப்படிங்கிறது இந்த சீஸ்ஃபயர் வயலேஷன் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அறிக்கை வெளிவருகிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். சீனா இதில் எவ்வளோ ஒரு முக்கியமான ஸ்டேக் ஹோல்டராக எமர்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். சீனா கடந்த கான்ஃப்ளிக்டை காட்டிலும் இந்த கான்ஃப்ளிக்டில் ஒரு நியூவான்ஸ்டு பொசிஷன் எடுக்கிறதையும் நம்ம பார்க்கின்றோம். இந்த நிலையில் சைனா வந்து வழக்கமாக பாகிஸ்தானுடைய ஆர்பிட்டில் தான் நம்ம பார்க்கக்கூடிய நிலையில் அஜித் தோவலோடு இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் வரக்கூடிய சூழலில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். இது பற்றிய சைனாவுடைய ஸ்டேட்மெண்ட்டும் கூட வந்திருக்கிறது. மே 10ஆம் தேதி 25 யாங் யி அவருடைய எல்லா நாமகரணமும் சொல்லி அவருக்கு பல பொறுப்புகள் இருக்குது. அவர் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலோடு பேசியிருக்கிறார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ரீட் அவுட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றால், நமது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது இந்தியாவின் மீது நிறைய அழுத்தங்களை ஏற்படுத்தியது, நிறைய கேஷுவாலிட்டியை கொடுத்தது, இந்தியா தன்னுடைய கவுண்டர் டெரரிசம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையை உருவாக்கியது. வார் என்பது, இந்த போர் என்பது இந்தியாவுடைய தேர்வு அல்ல. இட் இஸ் நாட் இந்தியாஸ் சாய்ஸ். இட் டஸ் நாட் சர்வ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எனி பார்ட்டி. யாருக்கும் அது நன்மை தராது. இந்தியா அமைதியே விரும்புகிறது அப்படிங்கிற இந்தியாவுடைய எண்ணம் இந்த ரீட் அவுட்டில் வலியுறுத்தப்படுகிறது. அதே போல் முக்கியமான விஷயமாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு வன்மையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அதற்கு மட்டுமல்ல, எல்லா வகையான தீவிரவாதத்துக்கும் வன்மையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. அதே சமயத்தில் ஒரு given the current complex and volatile international situation, peace and stability in Asia are a hard one and should be cherished. India and Pakistan are neighboring countries that cannot be relocated, and both are also neighbors of China. China appreciates Doval's statement that war is not India's choice and sincerely hopes that both sides will remain calm and exercise restraint, resolve differences through dialogue and consultation, and avoid further escalation. China supports and looks forward to India and Pakistan achieving a comprehensive and lasting ceasefire through negotiation, which is in the fundamental interest of both countries and shared aspirations of the international community. இதில் முக்கியமான அம்சம், சைனா இந்த பிராந்தியத்தில் அமைதியே விரும்புகிறது. இன்னொன்று, சைனா இந்தியாவில் நடந்த தீவிரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறது அப்படிங்கிற கண்டனத்தையும் சேர்த்து அவங்க பதிவு செய்கிறாங்க. ஸோ இந்த பிராந்தியத்துடைய பிராந்தியம் அப்படின்னு சொல்லும்போது சைனாவும் கூட அதில் அங்கம்தான். அந்த அமைதி அப்படிங்கிறது கடுமையாக உழைத்து வந்தது. ஸோ அது நிலைநிறுக்கணும். இங்கே வந்து இந்த சீஸ்ஃபயர், இந்த அமைதி அப்படிங்கிறது தொடரணும் அப்படிங்கிறது தான் சீனாவுடைய எண்ணமாக இருக்கிறது. ஸோ இது ஒரு சைனாவுடைய நல்லெண்ணமாகவும் அதோடைய எக்ஸ்பிரஷன் ஆஃப் குட்வில்லாகவும் பார்க்கலாம். ப்ரொஃபஸர் திருமாறன்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ சீ சேஞ்ச் இன் அப்ரோச். கடந்த கான்ஃப்ளிக்டில் நம்ம பார்த்தோம், சைனா வந்து நம்ம சென்ஷூர் பண்ணியது, நமக்கு கண்டனங்கள் தெரிவித்தது, நம்மளை விமர்சனம் செய்தது. ஈவன் தென் அன்றைக்கும் நம்ம வந்து ரிசீவிங் எண்ட் ஆஃப் டெரரில் தான் இருந்தோம். ஆனால் இப்போ ஒரு ரொம்ப நியூவான்ஸ்ட் அப்ரோச்சாக இருந்து நம்முடைய நிலைப்பாடுகளை எல்லாம் சில முக்கியமான நிலைப்பாடுகளை அங்கீகரித்து பாராட்டி சைனாவுடைய இந்த அப்ரோச்சை எப்படி பார்க்க? முதலே சொன்னபடி பாத்தீங்கன்னாக்கா, இந்த முறை சைனாவுடைய ஸ்டாண்ட் வந்து டோட்டலா வந்து ஒரு நியூட்ரல் அப்ரோச்சா தான் இருந்தது. ஸோ அவங்க வந்து they didn't jump into any side with பாகிஸ்தான் எல்லாம் அப்படின்ட்டு ஜம்ப் பண்ணல. ஸோ இப்போ இந்த பெஹல்காம் இன்சிடென்ட் வந்து அப்போ ஒரு வன்மையாக கண்டித்தார்கள். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கா நம்மளுடைய செக்யூரிட்டி அட்வைசர் தோவால் கிட்ட அந்த பேச்சுவார்த்தையில அந்த ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா, இட்ஸ் வெரி கிளியர். தே ஆர் அகெயின்ஸ்ட் எனி சார்ட் ஆஃப் டெரர். ஒண்ணு, அந்த டெரரிசம் அகெயின்ஸ்டா அவங்களும் நிக்கிறாங்கன்றது உறுதியாகிறது. இரண்டாவது, தே ஆல்சோ வாண்ட் பீஸ். ஸோ இங்க வார் வேண்டாம். ரெண்டு பேருமே வந்து நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட ரெண்டு பேருமே நெய்பர்ஸ். நீங்க சொன்னபடி ஜியோகிராஃபி ஒன் சேஞ்ச் ஆக முடியாது. ஸோ அதனால எங்களுக்கு வந்து நீங்க ரெஸ்ட்ரைன் பண்ணுங்க, வார் வேண்டான்றதையும் அவங்க அணித்தரமா சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து தே ஆர் நாட் சப்போர்ட்டிங் எனி ஆஸ்பெக்ட் ஆஃப் பாகிஸ்தான். எல்லாமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த பெஹல்காம் மட்டும் இல்லை, அதுக்கு கடந்து
வந்து நிறைய வன்முறைகளும் எப்படிப்பட்ட டெரரிசமும் நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. இது வந்து முக்கியமான ஒரு டிப்ளமேட்டிக் சக்சஸ் ஃபார் இந்தியா அப்படின்னு தான் பார்க்கணும். இப்ப இரண்டாவது இங்க இந்த ரீசன்ட் ஹேப்பனிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நம்ம மறுபடியும் சொல்லிட்டு வர்றது வந்து பாத்தீங்கன்னா என்டையர் நேஷன் இஸ் அகேன்ஸ்ட் திஸ் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ். இவங்க வந்து ஒரு நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் தான் இன்னைக்கு வந்து டாமினன்ட் பொசிஷன் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்வையில பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்த ரீசெண்ட் இயர்ஸா அது இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு கவர்மெண்ட் மெஷினரி வந்து ஒரு நம்ம சொல்லக்கூடிய சூப்பர் பவருடைய தலையீடு, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி 2 கண்ட்ரியும் அக்ரி பண்றாங்க அப்படின்ற போது, இது மீறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, we have to wait and see. ஸோ அந்த கவர்மெண்ட்டுக்கே உடைய அவங்க சைட்ல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னு நம்ம வந்து we can wait at least. அதனாலதான் நம்மளுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கூட வந்து சொல்லியிருக்காங்கன்னா நிறைய அக்ரெசிவ் பார்ட்லாம் எடுக்கல. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது நடந்திருக்கு, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்க அதை கவுண்டர் கொடுத்துருக்கிறோம், நாங்க விஜிலண்டா இருக்கோம். ஸ்டில் யூ வாண்ட் டு ஒரு அண்டர்லைன் பண்ணி சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நாங்க சீஸ்ஃபயர்ல இன்றும் கமிட்டடா இருக்கிறோம் அப்படின்றதான் நம்ம சொல்லி இருக்கிறோம். ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் பாகிஸ்தான் வந்து டிவைடட் ஹவுஸ்ல இருக்கு அப்படின்னா மறுபடியும் நம்ம சொல்லிகிட்டே வரோம். ஸோ அது அடுத்த இன்ஸ்டன்ஸும் வந்து அது ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கு. உலகத்தில் எந்த தேசமும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ எல்லாரும் இன்புற்று இருக்கணும் அப்படிங்கிற பொது எண்ணத்துக்காகலாம் வாழறதில்லை. எல்லா தேசங்களும் தன்னுடைய நலத்தை தான் பிரதானமாக முன்னிறுத்தும். இன்றைக்கி இந்த ஒரு பொறுப்பான நிலைப்பாடாக சைனா எடுக்கிறதும் கூட தன்னுடைய நலன் கருதி என்ற அளவில் தான் பார்க்க முடியும். ஏனென்றால் அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த பிராந்தியத்தில் அமைதி அப்படிங்கிறது எல்லாருடைய நலனுக்கும் உகந்தது. இந்த பிராந்தியத்தில் ஒரு இன்ஸ்டபிலிட்டி வந்ததுன்னா அது சீனாவையும் பாதிக்கும். சீனாக்கு பாகிஸ்தான்லையும் சரி இந்தியாலையும் சரி நிறைய எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதை காக்கணும் என்று அவர்கள் நினைக்கக்கூடிய சூழலில் இந்த போர் விரிவடையக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தையும் அவர்கள் வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்கின்றோம்.